இது தூய சக்தி இல்லை, அயோக்கியத்தனம். அயோக்கியத்தனத்தில் ஒன்றா நம்பர் இதுதான் அப்படின்னு உங்களால் புரிஞ்சுக்க முடியும். அது என்ன சொல்லுங்க, அது என்ன அப்படின்னா, முதலாவது எந்தெந்த எம்எல்ஏ இன்னைக்கு தாவேக்கா அது டிவிக்கு கட்சியில் போய் ஜாயின் பண்ணாங்க, என்ன சொல்லிட்டு போய் ஜாயின் பண்ணாங்க. அந்த 3 அதிமுக எம்எல்ஏகள் இந்த மோகன் பார்த்து வச்சுக்கோங்கப்பா. நீங்கள் இதுக்கு ஓட்டு போட்டேன்னு வச்சுக்கோங்க, நாலு இந்த தொகுதி போட்டு வந்தால் வச்சுக்கோங்க, நாக்கு போடுமா 4 கேள்வி கேளுங்க. உனக்கு என்ன ஓட்டு போட்டால் 12 நாள் நீ என்ன கண்டுபிடிச்சேன்னு வேகம் வாங்கி போய் சேர்றேன். காசை தவிர வேற என்ன இருக்க முடியும்? 12 நாளில் நீ என்ன கண்டுபிடிச்சேன்னு தொடர்ந்து பாலியல் குற்றங்கள், எல்லா போடும் கலவரம், கொலை குற்றங்கள் நடக்கும்போது எல்லாம் ஓடி போய் நீ டிவிக்கு கட்சியில் ஜாயின் பண்ணுறேன்னா என்னத்தை கண்டுபிடிச்ச? முதலாவது இது வந்து மதுராந்தகம் எம்எல்ஏ, 2வது ஜெயக்குமார் பெருந்துறை எம்எல்ஏ, மதுராந்தகம் பெருந்துறை நல்லா யாத்து வச்சுக்கணும். 3வது தாராபுரம் எம்எல்ஏ சத்யபாமா நினைக்கிறேன், யார் பேர் வச்சாலும் தெரியல, சத்யபாமா நல்ல பேர், இதுக்கெல்லாம் அது சத்யபாமன் பேர் வைக்கிறேன் அப்படி கோபமே வருது. ஏன்னு கேளுங்க, ஏன்னா இது மீட் போயிட்டு வந்து வெளியில் சொல்லுது, நாங்கள் 12 நாட்களில் 12 நாளில் நாங்கள் அம்மாவுடைய ஆட்சியே பார்த்துட்டோம். யார்? ஜெயலலிதா அவருடைய ஆட்சியை, ஜெயலலிதா அவருடைய ஆட்சியை பார்த்துட்டோம். இந்த ஒரு 4 நாளைக்கு முன்னாடி 10 வயது குழந்தை இறந்து போனதுக்கு 3 காவல்துறை அதிகாரிகள் சிரிச்சுட்டு உட்காந்துருந்தாங்க. ஒரு குழந்தை இறந்த விவகாரத்தில் 3 பேர் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஜெயலலிதா அவருடைய ஆட்சி அதிகாரம் வச்சுக்கவே, ஜெயலலிதா அவர்கள் அடுத்த 10 நிமிஷத்தில் சீட்டை கிழிச்சு வெளியே அனுப்பியிருக்கும். அந்த மாதிரி ஒரு லேடி, அந்த மாதிரி நிர்வாகத்தை கட்டுக்கோப்பாக நடத்துகிற ஆள் ஒருத்தர். இது மாதிரி விவகாரத்தில் சிரிச்சு பதவியே கலையாக இருக்கும். இன்னைக்கு 3 சிரிச்சுட்டு உலாவிக்கு இருக்குது. இந்த ஆளுக்கு என்னென்ன தெரியாமல் சுற்றி தீரேன். இது வந்து ஜெயலலிதா ஆட்சியா? ஏமா சத்யபாமா உனக்கு யாரும் பேர் வச்சா? பேர் வைக்க பண்ணி குப்புறப்படுத்துறீங்க. இப்போ இது 3ம் போய் சேர்றதுக்கு வேற எதுவும் காரணமாக இருக்காது. யார் காரணமாக இருப்பான்னா எஸ்பி வேலுமணி தான். அதாவது அதிமுக உடைக்கிறதுக்கு வேலை பார்க்கக்கூடிய எஸ்பி வேலுமணி.